கைஸ், உங்க கேர்ள் கேங்ல நெக்ஸ்ட் யாருக்காவது பர்த்டே வருதுன்னா இந்த ஐடியா யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க மறக்கவே மாட்டாங்க. அப்படி என்ன ஐடியான்னு தானே யோசிக்கிறீங்க? வாங்க நான் சொல்றேன். ரூபியோட பர்த்டேக்கு தான் நான் இது பண்ணியிருந்தேன். அவளோட பர்த்டே முடிஞ்சு 1 மாசம் ஆயிடுச்சு. பட் அவளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் இருந்ததுனால அவ 3 to 4 weeks ஆஃபீஸ்க்கே வரல. பட் நான் அவள்கிட்ட சொல்லியிருந்தேன், ரூபி நீ நெக்ஸ்ட் டைம் ஆஃபீஸ் வரும்போது யூ வில் பி ஹேவிங் அ சர்ப்ரைஸ். ஸோ ஆஸ் யூஷுவல் அவர் ஆஃபீஸ் வந்ததுக்கு அப்புறமா 2 கிஃப்ட் கொடுத்திருந்தேன். ஷி வாஸ் ரியலி ஹாப்பி வித் தி கிஃப்ட். பட் இந்த பிளான் அவளுக்கு தெரியவே தெரியாது. ஸோ இந்த பிளானுக்கு என்னோட அதர் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வாதி அண்ட் ஸ்வேதா வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேர்ட்டையும் ரூபியை பாத்துக்க சொல்லிட்டு நான் கேக் ஆர்டர் பண்றதுக்கு கீழே வந்துட்டேன். ஸோ அந்த ஷாப்ல நான் கேக் ஆர்டர் பண்ணிட்டு அந்த மேல உள்ள டிசைன்ஸ் டாப்பிங்ஸ் எல்லாமே நானே போட்டேன் என்னோட கையால. எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. ஸோ அந்த ஷாப்ல இருக்கவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு பொண்ணு வருவா, அவளுக்கு தான் இந்த பர்த்டே, ஸோ அவகிட்ட அவளோட நேம் ஏஜ் எல்லாம் கேளுங்க, அவ ஏஜ் சொன்னதுக்கு அப்புறம் இந்த கேக் எடுத்து கையில கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டேன். நான் ரூபியை கீழே கூட்டிட்டு வர சொல்லிட்டு நார்மலா டீ பிரேக் உட்கார மாதிரி தான் நாங்க உட்காந்துட்டு இருந்தோம். அண்ட் ரூபி கிட்ட நீ அந்த ஷாப்ல போயிட்டு உன்னோட ஏஜ் சொல்லிட்டு வா அப்படின்ட்டு அமிச்சேன். அதே மாதிரி ஷி வென்ட் டு தட் ஷாப், ஷி செட் ஹர் ஏஜ். அண்ட் நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து கேக் எடுத்து கையில கொடுத்துட்டாங்க. கேக்க பார்த்த உடனே புள்ளியோட மூஞ்சில சந்தோஷத்தை பார்க்கணும். அவ இதை எக்ஸ்பெக்டே பண்ணல, ரொம்ப ஹாப்பியா இருந்தா. இந்த மாதிரி குட்டி குட்டி சர்ப்ரைசஸ் அவங்க டேவை ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் அண்ட் அதை மறக்கவே மாட்டாங்க. இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ல ஒரு கேக் எமோஜி போட்டுருங்க. ஸோ என்னோட வீடியோஸ் மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. தேங்க்யூ so much for watching. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, it is bye from Steffi.